இப்போ நம்ம கவுன் வெட்ட போகிறோம். கவுன் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து 1.25 இன்ச்சு விட்டுருக்கோங்க. விட்டு ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டாப்போட உயரத்தை எடுக்கணும். டாப்போட உயரம் பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து 10 இன்ச்சு, 10 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் டோட்டல் 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வச்சுக்கணும். சரிங்களா? மார்க் ஒரு 2 இடத்துல மார்க் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ரெயிட்னஸ் தெரியும். மார்க் வச்சு இப்படி கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 11 இன்ச்சு. இப்போ 11 இன்ச்சு அப்படின்னா 11ல் வந்து இப்படி பாதியை மடைக்குங்க. இப்படி 11ல் பாதி எவ்வளவு? 5.5. 5.5லேருந்து 1 இன்ச்சை கழிச்சிங்கன்னா 4.5. அப்போ 4.5 வைக்கணும். சரிங்களா? ஷோல்டரோட அளவு 4.5. 4.5ல் உள்ளளவு 1.25 வச்சுக்குவோம். பாப்பாவுக்கு அடித்து திருப்புவோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 வரும். இந்த 2.25 வந்து உள்ள மொத்த டோட்டல் 2.25 அடித்து திருப்பறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து வெளியளவு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 2.25. சரிங்களா? 2.25 4.5. பேக் கழுத்து, முன் கழுத்து, பின் கழுத்து ரெண்டுமே இதில் மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டுக்குமே 4 மடிப்பு அடிப்பு வச்சுருக்கோம். பேக் கழுத்தோட இது பேக் கழுத்து 5னா இந்த 1/2 இன்ச்சு கீழே தான் எடுக்கணும். நம்ம இந்த தையலுக்கு கீழே தான் ரெடி அளவு எடுக்கணும். இது வந்து தையலுக்கு, இதுக்கு கீழே தான் நம்ம ரெடி அளவு எடுக்கணும். பின்னாடி கழுத்துக்கு வந்து 5 இன்ச்சு, முன்னாடி கழுத்துக்கு வந்து மொத்தம் 4. நம்ம அடிச்சு திருப்பும்போது 3.5 வச்சா போதும். சரிங்களா? 3.5 கீழே 4.5 அடிச்சு திருப்பணும். அதனால் அப்புறம் வந்து இது எவ்வளோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு 2.25. அந்த 2.25 இங்கே இறக்கி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்னஸ் கரெக்டாக கிடைக்கும். ஓகே. இப்போ கழுத்து வளைவு போட்டுக்கலாம். பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து பாருங்கள், இது ரவுண்ட் நெக் தான். ஆனால் வந்து இது இப்படி குழந்தைக்குனால இப்படி போட்டுக்குவோம். இது ஒரு நெக்கு. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிசைனாக. நெக்குக்கு பேரெலாம் எனக்கு தெரியாதுங்க. நெக்கு வரைஞ்சிருக்கே பார்த்துங்க. இந்த மாதிரி வரைஞ்சி கீழே ஒரு கோடு. சரிங்களா? உள் வளைவு, இது வெளி வளைவு, இது உள் வளைவு. அடுத்து ஷோல்டரோடு எடுத்தாச்சு. முண்டா உயரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மேலே எவ்வளோ இருக்கோ அதே அளவு கீழே இறக்கணும். அதாவது 4.5 இன்ச்சு. 4.5 இறக்கி அதுக்கப்புறம் ஒரே கரெக்டாக தெரியணும். அதனால் முண்டா உயரம் எவ்வளவு? 4. பாப்பாவுக்கு 4 இன்ச்சு முண்டா உயரம். தையலுக்கு கீழே தான் எடுக்கணும் எப்போவுமே. 4. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கணுங்க. இப்போ முண்டாவுக்கு ஒரு வளைவு போடணும். கழுத்து வளைவுக்கு 1/2 இன்ச்சு வச்சு வளைவு போட்டோம். முண்டா வளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கன்னா 1.5 வைப்போம். இது குழந்ததுனால 1 இன்ச்சு வைப்போம். சரிங்களா? 1 இன்ச்சு வச்சு இப்படி வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சா? அடுத்து ஜஸ்ட்டு பாப்பாவுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21. இப்போ 21ல் 21 வந்து நம்ம 4 எடுக்கணும். இப்போ 4 எடுத்தால் எப்படி வரும்? டேப்பு போயிடுச்சுங்க. 21 இங்கே 10.5. 10.5ல் பாதி, 10.5ல் பாதி 5.25. 5.25 எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. சரிங்களா? இந்த இடத்துல வரும்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அடுத்து முண்டா வளைவு எடுத்துக்கணும். முண்டா வளைவு எட்டரை, டோட்டல் 8.5. அப்போ 8.5ல் பாதி 4.25 இங்கேருந்து எடுக்கணும். தையலுக்கு கீழே தான் எப்போவுமே ரெடி அளவு எடுக்கும். 4.25. இப்போ 4.25 இந்த இடத்துல வருதுங்க. அப்போ வந்து பாப்பாவோட கை உயரம் வந்து நம்ம வந்து எல்லாமே ஜஸ்ட்டு கை ரவுண்டு எல்லாமே அங்கங்கே மாறுது. அதனால் என்ன பண்ணோன்னா கை உயரம் நம்ம 4.5 வச்சுக்கலாம் டோட்டல் இங்கேருந்து தையலுக்கு சேர்த்து.
இப்போ இங்கேருந்து நம்ம 3.5 வச்சா போதும். இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் அடிக்கும். சரிங்களா? கொஞ்சம் மேலே ஏற்றிக்குவோம். ஏற்றிட்டு 1 இன்ச்சு வளைவு போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4.25 இங்கேருந்து இப்படி வளைவு கரெக்டாக எடுங்க. ஓகே. இப்போ ஜஸ்ட்டோட அளவு இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை 21 5.5 ஒரு காலும் சேர்த்து வச்சு 5.5க்கு 6 வச்சுக்குவோம். தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு, எப்பவும் போல் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. பாப்பா பெருசாச்சுன்னா லூஸு தையல் வந்து ஒரு 3 தையல் போடும், பிரித்து விட்டுக்குங்க. அப்புறம் இடுப்போட அளவு 19 4ஆக போட்டோம்னா பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுக்கணுங்க. 19 4ஆல் வகுத்துறதுக்கு இப்படி வந்து டேப் வச்சு இப்படி அளந்துக்கிறதுங்க. 4.25க்கு நம்ம 5 வச்சுக்குவோம். 5 தையலுக்கு ஒரு 1.5. அதே மாதிரி பாட்டம்னா பாட்டம் எவ்வளவு? பாட்டம் 23. அதே மாதிரி இப்படி எடு. 23 பாதியாக எடுங்க. அந்த பாதியிலேருந்து இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு இது வந்து ஈஸி. நீங்கள் செல்லு வந்து பொழுதுனைக்கு எடுத்து அதை பார்க்கணும் இல்லை நீங்கள். அப்போ 5.25 தையலுக்கு 1.5. ஓகேவா? இப்போ வந்து இந்த 3 தையலையும் 3 கோட்டி நம்ம இணைக்கணும். ஓகேவா? நல்லா வளைவு வந்துருக்குங்களா? அவ்வளோதான், எல்லாமே வரைஞ்சாச்சுங்க. இனி கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம பேக் கழுத்தை வந்து இப்படி பேக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேக்கு கழுத்தை கட் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரெண்டு எடுக்க முடியாது. அதனால் ஃப்ரெண்டு கழுத்தை முதல்ல கட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் வைக்கும் பாப்பாவுக்கு. அதனால் இப்படி டிசைன் வந்து இப்படி வரும். கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப் அப்படியே எடுத்துவோம். இது ரெடி அளவு. இடுப்புக்கிட்ட ஒரு ஜக்கா, மடிப்புக்கிட்ட ஒரு ஜக்கா, ரெடி அளவுக்குலாம் இந்த மாதிரி ஜக்கா போட்டுக்கணுங்க. இப்போ இந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு, அதாவது இது ஃப்ரெண்டு உள்ளே இருக்குது. இது கெட்ட பக்கம். இதை அப்படியே மடித்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் தட்டுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அப்படியே வளைவு கொடுக்கணுங்க முன்னாடி. அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம பேக் தட்டை விட்டுவோம். பேக் தட்டு கழுத்து கீழே இங்கே இருக்குது. அவ்வளோதான். இப்போ பேக் தட் ரெடி, ஃப்ரண்ட் தட்டும் ரெடி. அடுத்து நம்ம ஸ்லீவ் வெட்டுவோம். சரிங்களா? கைக்கு அதே மாதிரி தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு விட்டு தான் வெட்டணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் வெட்டி விட்டுருவோம். தையலுக்கு ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம். கை உயரம் பாப்பாவுக்கு 4, இங்கே அரைஞ்சி தையல் விட்டு ரெடி அளவுக்கு 4 இங்கே கை ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு.
இப்போ 4.5 இன்ச்சில் 2 கம்மி பண்ணி மீதி 2.5 இங்கே வைக்கணுங்க. இந்த ஓரத்தில் 2 வச்சாச்சு. வச்சிட்டிங்களா? வச்சு இங்கே பாருங்க, இங்கேருந்து குழந்தனால ஒரு 1.5 இன்ச்சு மார்க் ஸ்ட்ரைட் கோடு. 1.5லேருந்து அப்படியே இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வைங்க. பெரியவங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் கோடு வரும். இங்கே 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் கோடு, இங்கே 1.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் கோடு. இதுலேருந்து இப்படியே வளைச்சி கொடுக்கணும். அவ்வளோதான், வளைச்சி கொடுத்தாச்சுங்களா? அடுத்து வந்து கை ரவுண்டு வந்து 8.5 சொன்னாங்களா? அப்போ 8.5ல் பாதி 4.5. இந்த இடத்துல 4.5 வச்சு அப்படியே இப்படி வளைச்சி கொடுக்கணும். இது ரெடி அளவு. தையலுக்கு ஒரு 1.5. கை ஓப்பன் வந்து 6.5. அப்போ 6.5ல் பாதி 3. தையலுக்கு ஒரு 1.5. அவ்வளோதான். இதுதான் குழந்தையோட அளவு. இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக அப்படி இறக்கி விட்ருவோம். அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு இறக்கி விட்டுருச்சு. கட் பண்ணிடுவோங்களா? இப்போ ரெடி அளவுக்கு ஒரு ஜக்கா, இந்த இடத்துலையும் ரெடி அளவுக்கு ஒரு ஜக்கா, இந்த இடத்துல சென்டர் ஜக்கா. அதுக்கப்புறம் இப்போ முன்தட்டு நம்ம வளைவு எடுக்கணும். முன்தட்டு வளைவு இப்படி 4ஆக இருந்ததை இப்படி 2ஆக பிரிக்கணும். பிரித்து இங்கேருந்து கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோமா, அதுலேருந்து தள்ளி இப்படி லைட்டாக அப்படி வளைச்சி போடணும். மார்க் பண்ணி அப்படியே எடுக்கணும். வளைவாக அழகாக அப்படி எடுக்கணும். லைட்டாக எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்க தேவையில்லை. இந்த வளைவு வந்து நல்லா சேஃபோடு எடுக்கணும். இப்படி அவ்வளோதான். மடிச்சிங்கன்னா குழந்தை தானே, சும்மா லைட்டாக எடுத்திங்கன்னா போதும், ரொம்பலாம் எடுக்கணும். பெரியவங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு எடுக்கணுங்க. சின்ன குழந்தைனால ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுத்து வச்சு அவ்வளோதான். ஓகே, பாய். மெயின் கிளாத் வீடியோ நாளைக்கு போடுறேங்க.